இறை அன்னையால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட படைமிரட்டி புனித சந்தியாகப்பரே, கைவரால் நிறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இறங்கி விண்ணகத்திலிருந்து வெள்ளை குதிரை மேல் ஏறி வந்து கயற்படையை முறியடித்த தூயவரான திரு தூதரை, நன்னெறியை விரும்பாதவர்களாலும் பேய்களாலும் வீண் பொய் மாயைகளாலும் உள்ளத்தில் இடமும் நடிப்பு செயல்களாலும் நாங்கள் படுகின்ற நெருக்கடி எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. புனிதராகிய நீர் எங்கள் மேல் இறக்க வைத்து எங்களுக்காக இறைவனை மன்றாடி ஆபத்து வேளையில் நாங்கள் மனம் கலங்காமல் உறுதியாக நின்று வெற்றியடைய செய்வீராக. நாங்கள் பலமற்றிருக்கின்றோம், எங்கள் பாவங்களை எங்களை நெருக்குகின்றன. எக்காலமும் தூயவரான இறைவன் காற்றடித்த சருகு போல் இருக்கிற எங்களை அவருடைய நீதிக்கு ஒத்துழைக்க சொன்னார். நாங்கள் தாங்குவோமாம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் துன்ப பாத்திரங்களை நாங்கள் குடிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமானால் அது அவருடைய தூய விருப்பத்தின்படியாகட்டும். ஆபத்துகளிலே உதவுகிற புனித சந்தியாகப்பரே, நாங்கள் எங்கள் பலவீனங்களால் தடுமாறி விடாமல் காத்தருளும். காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் பாதாளத்தில் இறங்க செய்து அதிலிருந்து ஏற செய்கிறவரும் எல்லா இரக்கமுடைய தந்தையாகிய இறைவனே என்று நாங்கள் நன்கு அறிந்திருந்தாலும் எங்கள் இறை நம்பிக்கை குறைவினாலும் எங்கள் மேல் நாங்கள் கொண்டிருக்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கையினாலும் துன்ப நெருக்கடியில் வீழ்ந்து போய் விடுவோமே என்று இருக்கிறோம். ஓ இரக்கம் பொருந்திய திருத்தூதரே, கலக்கமரம் சமயங்களில் பேருதவி செய்கிறவரே, எங்களை சூழ்ந்திருக்கும் துன்பதீரங்களில் நாங்கள் மனம் கலங்காதபடி எங்களை தேர்ச்சி அரவணைத்தரலாம். உம்மை நம்பி வேண்டிக் கொண்ட தேச மக்களுக்கு துணையாக வெள்ளை குதிரை மேல் ஏறி வந்து கைவருடைய முறியடித்து வெற்றியை கொடுத்தது போல இறை கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிற எங்களுக்கு இவ்வேளை உதவியாய் வந்து எங்களை சூழ்ந்திருக்கும் எங்கள் ஆன்மாவின் பகைவனை முறியடித்து விரட்டி முழு வெற்றியடைய எங்களுக்காக இறைவனை மன்றாடும். எங்களை சுற்றி அறியாமைகளில் மூழ்கி கிடக்கும் ஏராளமான மக்கள் உண்மையான அறிவுரையை கண்டு மீட்படைய உதவி புரியும். புனராகிய நீர் மறைசாட்சி முடிவரும் போது ஏற்கனவே வேண்டிக் கொண்டிருந்தபடி இறைவனை வந்து மக்கு உதவி புரிந்தது போல் நீரும் நாங்கள் இறக்கும் தருணத்தில் வந்து எங்களுக்கு உதவி புரிந்து நாங்கள் நல்ல இறப்படைந்து விண்ணகம் முடிவெற ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. ஆமென். தந்தியாக தரீகமும் எனக்காயே சக்திகள் தந்தியாக தரீகமும் எனக்காயே நாட்டில் பிறந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் அழைப்பினை ஏற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையன் புதல்வரை வாழ்ந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமையின் போதே இருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உருமாறும் போது இருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உணவளை பின்போது இருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின்
உலகிற்கு உரைத்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தெளிவுடன் திருமறை தந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிரளி பெண்ணுடன் இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாயைகளை முறியடித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணத்தை மகிழ்வுடன் ஏற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதர்கள் சூழ்ந்திட நின்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எபேசில் அன்னையை கண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையின் அருள் பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியிடம் ஆன்மாவை அளித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போவடல் கொம்பஸ்தோல கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பகைவரை அன்பே செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெண்பரி படையுடன் வந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பகைவரை பயந்திட செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்திமிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்திமிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தினம் சக்திமிகு சந்தியாகப்பரை தேடி வந்து அவருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நிறைவான ஆசையை நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையோடு நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், கிறிஸ்து இரண்டாவது முறையாக இந்த உலகத்துக்கு வருவார். அவருடைய இரண்டாம் வருகையின் போது மக்களாகிய நம் அனைவரையுமே நம்முடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் தீர்வை இடுவார். அவர் நல்லவராக பார்க்கப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாம் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகளை வாழ்வாக்க வேண்டும். தவறு செய்கிறோம் என்றால் அந்த தவறுகளிலிருந்து திருந்திய வாழ்க்கையை
மனமாற்றம் அடைந்த வாழ்க்கை முறையினை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற அழைப்பை தான் இன்றைய வாசகங்கள் வழியாக இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்குமே கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவரை சந்தித்து அவர் கொடுக்கக்கூடிய மீட்பினை நம்முடைய வாழ்விலே அனுபவிக்கவும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளவும் அனுதினமும் நல்ல பேச்சு பேசி நல்ல செயல்பாடுகளை செய்து நல்ல சிந்தனைகளை கொண்டவர்களாக ஒட்டுமொத்தத்திலே நல்ல மக்களாக நாம் அனைவருமே வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில நம்பக்தியோடு செபிப்போம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த திருப்பலியை வாழ்நாள் சந்தா உறுப்பினர் கேலக்ஸி டவர் ஜேம்ஸ் விமலா இவர்களின் திருமண நாளிலே நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஹைதராபாத்தை சேர்ந்த இக்னேஷியஸ் நோபல் ஸ்வேதா இவர்களின் மகன் மோசஸ் ஜெய்டன் அவரினுடைய முதல் பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். செல்வநகர் அகிலம்பால் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். விரகாலூர் வின்சிக்கு வேலை கிடைத்தமைக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் சமாதானமும் உடல் நலமும் வேண்டியும் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நவலூர் கூட்டப்பட்டு சேவியர் புதிய கார் வாங்கியதற்கு நன்றியாகவும் பயணம் பாதுகாப்பாக அமைய இறை ஆசிர் வேண்டி இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கண்டோன்மெண்ட்டை சேர்ந்த செசிலியா நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். கருமண்டபம் அந்தோனி குளோரி குடும்பத்தினர் நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். பெரிய மிளகுபாறை மேரி சூசன் தொண்டை புண் தீபாவிற்கு கட்டி உடைந்தமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறி நன்றி பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். செந்தனீர்புரம் ஜெயமேரி குடும்பத்தில் மறைத்த செம்பகம் சுந்தரம் மணி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். சங்கிலியாண்டபுரம் ஜெயமேரி குடும்பத்தில் மறைத்த இருதயராஜ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். திருவரம்பூர் ஜெப பிரின்சி வினோதினி குடும்பத்தில் மறைத்த நாகராஜன் அவர்களுடைய நினைவு நாளிலே அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். செல்வநகர் அந்தோனிராஜ் குடும்பத்தில் மறைத்த அகஸ்டின் ஆலன் அஜய் மரிய சுசை ரெஜினா மேரி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். கருமண்டபம் சேசுராஜ் குடும்பத்தில் மறைத்த டேவிட் மார்டின் மேரி வின்சென்ட் பவுல் சேசுராஜ் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். சேட்டு காலனி ஜோஸ் சுகிர்தா குடும்பத்தினர் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கிராப்பட்டி மெல்டினா உடல் பெறவும் சிறில் ஜேக்கப் நன்கு படிக்கவும் வேண்டி இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பெரிய மிளகுபாறை அருளானந்தம் குடும்பத்தில் மறைத்த தந்தை பாஸ்டின் இறந்த 11ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். பொன்னகர் லூர்தராஜ் குடும்பத்தில் மறைத்த சேவியர் ஃப்ளோமினால் சேவியர் ரோஸ்லின் தனசீலை எட்வர்ட் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். பொன்னகரை சேர்ந்த ஜெயந்தி அல்ஃபோன்சா குடும்பத்தில் மறைத்த சபரிராஜ் ஜான் பிரிட்டோ ராணி பிரிட்டோ இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த குடும்பங்களின் கருத்துக்களோடு அன்புக்குரியவர்களே, குழந்தைகள் தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நன்னாளிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் இறைவன் சிறப்பான விதத்தில் ஆசிர்வதிக்க வேண்டும். அதே வேளையில் இந்த திருத்தலத்திற்கு வந்து மன்றாடக்கூடிய அத்துணை குழந்தைகளையும் நம்முடைய பங்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளையும் இறைவன் சிறப்பான விதத்தில் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அவர்கள் படிப்பிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பிள்ளைகளாக வளருவதற்கு தேவையான எல்லா விதமான ஆசிரியையும் நிரம்ப கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களையும் குறிப்பாக இந்த நாளிலே இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து இறைவனுடைய ஆசி எந்த கருத்துக்காக வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கிறோமோ அந்த கருத்துக்களை ஆண்டவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறை ஆசி நம் எல்லாரையுமே நிரம்ப வழி நடத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் நம்முடைய பங்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளையும் இறைவன் சிறப்பான விதத்தில் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அவர்கள் படிப்பிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பிள்ளைகளாக வளருவதற்கு தேவையான எல்லா விதமான ஆசிரியையும் நிரம்ப கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு ஜெபிப்போம். எழுந்து நின்று
நமக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளும் கிடைக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும். மனநிறைவோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தினை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். உடல் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். கண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய சூழலை ஆண்டவர் மாற்றி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி கரங்களை குவித்து பக்தியோடு செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் பெரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத தூய
உம்மோடு தந்தையின் இறைவன் மாற்றியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திரு தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித யாக்கோபுவுக்கு தந்தீரே. உமது திருவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 1-9 முடிய. கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மாறாக தீயோ, காற்றோ, சூறாவளியோ, விண்மீன்களின் சுழற்சியோ, அலைமோதும் வெள்ளமோ, வானத்தின் சுடர்களேதாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமையினின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டிற்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும் போதும் அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகின்றார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. உலகை ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார், உன்
பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார், உன் உயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சோர்த்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சோர்த்திடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கின்றேன், உமது வார்த்தைகள் உயிரும் வழியுமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 17 இறைவசனங்கள் 26 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழைத்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவுரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம்,
பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். மனிதர்களாக வாழக்கூடிய நம் எல்லோருக்குமே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், கவலைகள், நிம்மதியில்லாத சூழல் இவை எல்லாமே இருக்கின்றன. என் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை ஃபாதர், நான் பிறந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இதுவரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்கி சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே தூக்கலை. யாருக்குமே கஷ்டமில்லாத வாழ்க்கை இல்லையா? இருக்கா இல்லையா? சரி, கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். அவங்க பரவாயில்ல, எல்லாருமே ரெண்டு கையை தூக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் என்னுடைய கஷ்டத்தை என் ஆண்டவர், நான் நம்பக்கூடிய ஆண்டவர் போக்குவார் அப்படின்னு நம்பக்கூடிய பிள்ளைகள் கரம் உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனக்கு முன்பாக தூதர்களை அனுப்பி என்னுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாத வண்ணம் என்னை காப்பார் அப்படின்னு நம்பக்கூடிய பிள்ளைகள் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து, நீங்கள் அவரை தேடி வரக்கூடிய அந்த தன்மையை பார்த்து, நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளையும் பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு புது தெம்பை கொடுப்பார், வலுவூட்டுவார், உங்களுக்கு சக்தி கொடுப்பார். உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை இவை எல்லாவற்றிலிருந்தும் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அப்படி ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய படிப்பினைகளை வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நாளிலே இன்றைய வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டு நண்பர்கள் முந்தின நாளே பேசிக்கிறாங்க. டே, நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, சரியா 9 மணிக்கு நீ கிரிக்கெட் கிரவுண்டு வந்துடணும் அப்படின்னு. இந்த நண்பனும் ஓகே சொல்லிட்டான். ஒன்றுக்கு நான் கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுறேன், கிரவுண்டுக்கு நேராக வந்துடுறேன், நம்ம மேட்ச் விளாட்றோம், ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். 9 மணி ஆச்சு, ஒரு நண்பன் போயிட்டான், இன்னொரு நண்பன் வரலை. ஃபோன் அடிக்கிறான். வீட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, எங்கள் அம்மா என்னை விட மாட்டுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாமல் நீ என்ன கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, அதனால கொஞ்சம் இருடா, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்துடுறேன், எங்கள் அம்மாவோட ஒரு பெட்டு போட்டிருக்கேன், அந்த பெட்டை ஜெயிச்சு விட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏறக்குறைய 1.5 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரம் கழித்து அந்த கிரவுண்டுக்கு போய் நிற்கிறான். அப்போ அங்கே கிரவுண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நண்பன் கேட்குறான், டேய், அப்படி என்னடா உங்கள் அம்மா கூட நீ பெட்டு போட்ட, 1.5 மணி நேரமாக நீ பெட்டு போட்டு இப்போ தான் வர்றியா அப்படின்னு கேட்டான். அவன் சொல்கிறான், எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் டாஸ் போடுவேன், ஹெட்டு விழுந்தா கோயிலுக்கு போவேன், டெயில் விழுந்தா கிரவுண்டுக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன். நானும் ஏறக்குறைய 37 தடவை போட்டேன், ஹெட்டாகவே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. 38வது தடவை தான் டெயில் விழுந்துச்சு. அப்போ தான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இப்போ தான் டெயில் விழுந்துருச்சு, நான் கிரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால் 37 தடவை நான் டாஸ் போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் இந்த இன்சிடெண்ட்டை உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன்.
1.5 மணி நேரத்தில் கோயிலுக்கு போயிருந்தான்னா பூசைக்கு வந்திருக்கலாம், முடிச்சுட்டே கிரவுண்டுக்கு போயிருக்கலாம். இல்லை டாஸ் போடும்போது ஓகே ஹெட்டு விழுந்துருச்சு முதல் தடவையிலே கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கமான முடிவினை எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த இளைஞனுடைய உள்ளத்திலே இருப்பது என்னென்னா, நான் கிரவுண்டுக்கு போகணும்னா டெயில் விழுவணும், டெயில் விழுவது வரை நான் சுண்டிக்கிட்டே இருப்பேனே ஒழிய கெட்டு விழுகும்போது அதனுடைய படிப்பினையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த இளைஞனுடைய எண்ணம். அந்த இளைஞனை போல தான் நிறைய நேரங்களிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நினைப்பது நடக்கின்ற வரை நான் என்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். நான் நினைப்பது நடக்க வேண்டும், நான் பேசுவது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் நினைப்பது போலவே எல்லாரும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சுயநலமான எண்ணத்திலே நாம் இருப்பதனால்தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் நாள் வருகின்ற பொழுது ஆண்டவருக்குரிய மனப்பக்குவம் நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைய வாசகங்கள் வழியாக என்ன நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். உலகத்தில் வாழக்கூடிய நீங்கள் எல்லோருமே இறப்பினை சந்திப்பீர்கள். ஆனால் அந்த இறப்பு உங்களுக்கு முடிவல்ல, மாறாக உங்களை மீண்டுமாக உயிர்த்தெழ செய்து உங்களை தீர்ப்பிடுவதற்காக நான் வருகை தருவேன். நான் வருகை தருகின்ற பொழுது, 2ஆம் முறையாக வருகை தருகின்ற பொழுது உங்களை எல்லாம் உயிர்த்தெழ செய்து உங்களை பிரிப்பதற்காக, நீங்கள் செய்த செயல்பாடுகளுக்கு ஏற்ப உங்களுக்கு தீர்வு கொடுப்பதற்காக நான் நடுவராக வருவேன். நான் நடுவராக வந்து என்ன செய்வேன் என்றால், நல்லவர்களை தீயோரிடமிருந்து பிரித்தெடுத்து நல்லவர்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பேன், கெட்டவங்களுக்கு என்ன வாழ்வு? கெட்டவங்களுக்கு என்ன வாழ்வு? நரக வாழ்வு. அதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒண்ணுமே வேலை இல்லை. ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். அப்ப நீங்கள் இதை மனதில் கொண்டு ஆண்டவருடைய நாளுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும், ஆண்டவரின் நாளுக்காக உங்களையே நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்கின்ற அழைப்பினைத்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி ஆண்டவருக்குரிய நாளிலே ஆண்டவர் வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நல்லவர்களாக பார்க்க வேண்டும் என்றால், நாம் ஒரு சில செயல்பாடுகளை வாழுகின்ற இந்த மன்னகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மணித்துளியும் செய்து வாழ வேண்டும் என்கின்ற படிப்பினையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்னத்தை செய்வது? என்ன செஞ்சா நாம் நல்லவர்களாக இருக்கலாம், என்ன செஞ்சா நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம் என்பதற்கு ஆண்டவரே ஒரு சில நிகழ்வுகளை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த 2 விதமான நிகழ்வுகளை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். நோவாவையும் லோத்தையும் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, நோவா இருந்த காலத்திலே ஏறக்குறைய நிறைய மக்கள் இருந்தார்கள். இப்ப நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் மட்டும் ஏன் காப்பாற்றப்பட்டாங்க? அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க. சிம்பிளா அவ்வளவுதான். அவங்க மட்டும் நல்லவங்களா இருந்ததுனால ஆண்டவர் நோவாவை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உன்னோடு வாழக்கூடிய அல்லது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய கட்டளைகளை கேட்கவில்லை, என்னுடைய பேச்சை அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் இஷ்டம் போல அவர்கள் வாழுகிறார்கள், அநீதி செய்கிறார்கள், அக்கிரமங்கள் செய்கிறார்கள், அவர்கள் பொய் சாட்சி புரிகிறார்கள். ஆகவே இவர்கள் என் பேச்சை கேட்காமல் எனக்குரிய மக்களாக இவர்கள் இல்லவே இல்லை. இவர்களுக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுக்கிறேன், நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை சரியானது அல்ல, நீங்கள் கடவுளாகிய என்னுடைய உடன்படிக்கையை மீறி இருக்கிறீர்கள், என்னுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், நான் போதிக்கக்கூடிய போதனைகளை எல்லாம் நீங்கள் வாழ்வாக்கவில்லை, நீங்கள் உடனடியாக மனம் மாற வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ முறை அவர்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது, அறிவுரையும் கொடுக்கப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றையுமே நோவா காலத்திலே வாழ்ந்த மக்கள் உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் ஒரு தீர்க்கமான முடிவினை எடுக்கிறார், இந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று. இந்த மக்கள் சொல் பேச்சு கேட்காத மக்களாக இருக்கிறார்கள், இவர்கள் கட்டளைகளை மறக்கக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களை அழித்துவிட்டு வேறொரு புதிய இனத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடுதான் என்ன செய்கிறார் என்றால், நோவாவை அழைத்து உடனடியாக நீ ஒரு பெட்டகம் செய், அந்த பெட்டகத்துக்குள்ளே உன்னுடைய உறவுகள், உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், உனக்கு தேவையான விலங்குகள், உயிரினங்கள் எல்லாவற்றையுமே அந்த பெட்டகத்துக்குள்ளே வைத்துக்கொள்.
மீதி எல்லாரையுமே நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி அழிக்கிறார். அதே போலதான் அன்புக்குரியவர்களே, லோத்துவினுடைய காலத்தில என்னென்ன தவறுகள் செய்ய முடியுமோ எல்லா தவறுகளையுமே செய்கிறார்கள். மனம் மாறுவது போல நடிக்கிறார்கள். மனம் மாறுவது போல நடித்துவிட்டு மீண்டுமாக அவர்கள் பழைய இயல்பினை கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த தவறிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அந்த தவறுகளை மீண்டும் மீண்டுமாக செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். அதனால்தான் கடவுள் அவர்களையும் இந்த லோத்துவினுடைய மனைவியை மட்டும் நீங்கள் இந்த ஊரை விட்டு உடனடியாக கிளம்பி விடுங்கள், மீதி எல்லோரையுமே நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது லோத்துவினுடைய மனைவியும் அந்த ஊரை விட்டு வெளியே போகின்ற பொழுது லோத்துவினுடைய மனைவி மட்டும் திரும்பி பார்க்கிறார். அந்த திரும்பி பார்ப்பது என்பது எதை குறிக்கிறது என்றால், திரும்பி அதே வாழ்க்கை முறையை வாழுவது. வருகின்ற வழியிலே போகின்ற வழியிலே நான் மீண்டுமாக அதே வாழ்க்கை முறையை தான் வாழுவேன், பொய் பேசுவேன், அநீதியான காரியங்களை புரிவேன், அக்கிரமமான காரியங்களை புரிவேன் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்ததனால்தான் இந்த லோத்துவினுடைய மனைவியும் அழிக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் என்னுடைய பார்வையிலே நல்லவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்வினுடைய மையமாக என்னுடைய கட்டளைகள் இருக்க வேண்டும். நான் போதிக்கக்கூடிய போதனைகளை நீங்கள் வாழ்வாக்க வேண்டும். சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. அடுத்தவரை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தவன் அழிந்து போக வேண்டும், நான் மட்டும் வாழ வேண்டும் என்கின்ற சுயநலம் உங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடாது. எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து இறையரசை கட்டி எழுப்பக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடம் இருக்க வேண்டும். நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். நல்ல செயல்பாடுகளை செய்யக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் அனைவருமே நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் என் இஷ்டம் போல வாழுவது அல்ல, மாறாக கடவுளினுடைய இஷ்டம் போல என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, கடவுளினுடைய விருப்பத்தின்படி நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது, கடவுள் என்னை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்து வாழுவது, கடவுள் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை செய்யாமல் இருப்பது, அதுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை முறை. அப்படி வாழுகின்ற பொழுதுதான் நீ நல்லவனாக இருப்பாய். நீ நல்லவனாக இருக்கின்ற பொழுதுதான் உனக்கு நிலை வாழ்வு கொடுக்கப்படும். நீ அநீதி புரிந்து கொண்டு அக்கிரமங்கள் செய்து கொண்டு பொய்யும் புரட்டிலும் நீ வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக நீ நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியாது, விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக நரகத்துக்குத்தான் செல்ல நேரிடும், அங்கே அழிவைத்தான் சந்திக்க நேரிடும் என்பதனை அணித்தரமாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற நினைப்பிலே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிடக்கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்குத்தான் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதற்குத்தான் நற்செய்தி நூட்களின் வழியாக, விவிலியத்தின் வழியாக, விவிலியத்தில் இருக்கக்கூடிய இறை வார்த்தையின் வழியாக, புனிதர்கள் வழியாக ஒரு சில விழுமியங்களை, மதிப்பீடுகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி இவர்களை போல வாழ்ந்தால்தான், இப்படி என்னை போல நீ வாழ்ந்தால்தான், இப்படிப்பட்ட காரியங்களை நீ மன்னகத்திலே செய்தால்தான் நீ நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்பதனை ஆண்டவர் தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று மட்டும் நிச்சயம் அன்புக்குரியவர்களே, இந்த மன்னகம் நமக்கு நிலையானது அல்ல. இந்த மன்னகம் நமக்கு சொந்தமானது அல்ல. இந்த மன்னகத்திலே நான் கடைசி வரை இருப்பேன், இந்த உலகம் அழியும் வரை நான் இருப்பேன் என்று எந்த மனிதருமே சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே. கண்டிப்பாக இறப்பு என்பது நிச்சயம். ஆனால் இறப்போடு நம்முடைய வாழ்வு முடிந்து விடவில்லை. மாறாக இறப்பிற்கு பிறகு நிலை விண்ணக வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. அந்த விண்ணக வாழ்வை பற்றி கொள்ள வேண்டும் என்றால், இந்த விண்ணக வாழ்வை பரிசாக கொடுக்கக்கூடிய கிறிஸ்து நடுவராக வருகின்ற பொழுது நம்மை நல்லவர்களாக பார்க்க வேண்டும். அங்க நல்லவர்களாக பார்க்க வேண்டும்னா இங்க நம்ம நல்லது செய்யணும். இந்த மன்னகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மணித்துளியும் நாம் நல்லது செய்கின்றோம் என்றால், நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்றால் வாழ்விலே நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய படிப்பினையாக என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் நல்லதை நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள்,
நல்ல பேச்சுக்களை பேசுங்கள். அப்பொழுது நல்லவர்களாக இருப்பீர்கள். நல்லவர்களாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நிலை வாழ்வு பரிசாக கொடுக்கப்படும் என்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நல்லது எப்பையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்குரிய வாழ்வினை எப்பொழுதெல்லாம் வாழுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்குரிய வாழ்க்கையினை நாம் வாழ்ந்து காட்டினோம் என்றால் ஆண்டவர் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய நாளை குறித்து நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவரை முகமுகமாக சந்திக்க முடியும். ஆண்டவரை பற்றி கொள்ள முடியும். ஆண்டவரை பற்றி கொண்டு நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்கின்ற உணர்வோடு வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாயினோ பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினோ பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனோ உன்னிடத்திலே, மலராகும் என் மனோ உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பொழிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபுவுக்கு நவநாள் கொண்டாடும் இந்நாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றியை கூறுவோம். அது தகுதியும் நீதியும்
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திறவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் மின்னக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இணைய பற்றுதலோடு உமது புகழை குரல் எழுப்பி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர், ஆண்டவர். மின்னகமோ மன்னகமோ உமதே மாற்றியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். புனித சந்தியாகப்பரினுடைய பரிந்துரை ஜெபத்தை தேடி பக்தியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையுமே நிறைவாக ஆசிர்வதித்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோடிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. நாங்களும் நீர் கொடுக்கக்கூடிய அமைதியை, நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வோடு ஒன்று கூடி வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும், எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும், எங்கள் எல்லாருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
என் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இது இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்து நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருங்கள், நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக இருங்கள், நல்ல செயல்பாடுகளை செய்யக்கூடிய மனிதர்களாக வாழுங்கள், ஒட்டுமொத்தத்தில் நல்லவர்களாக இருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிலை வாழ்வை நான் பரிசாக கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பு தெய்வம். செம்மறியின் விருந்தில் பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஜூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனின் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறர் அன்பு சுடரும் நீர் பற்றிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக எங்களில் தட்டி எழுப்புவனவாக
நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளி புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மேல் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. தூண்டி எழுப்புவதாக. அதே அருளிய மீட்பரின் அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய என்றென்று போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உம்மைக்கு என் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் மாட்சியும் புகழும் இன்றும் என்று உரித்தாகுக. இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நம் மத்தியில் வருகை தந்து இன்று காலை 11 மணி மற்றும் இந்த மாலை திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த அருள் தந்தை சகாயராஜ் அவர்கள், உன்னுடைய திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், தற்பொழுது புனித சகாய மாதா பசிலிக்கா பேராலயத்தினுடைய நிர்வாகியாக தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். நாம் அழைத்த போது அந்த அழைப்பை உடனே ஏற்று இந்த நாளில் வந்து நமக்காக ஜெபித்த அருள் தந்தை அவர்களுடைய இந்த பிரசங்கம் மிகவும் கேட்பதற்கு நன்றாக இருக்கும். சொல்கின்ற கருத்தை மிக எளிமையாக, அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அது இறை வார்த்தையோடு ஒன்றித்து மிக அழகாக சொல்லக்கூடியவர். எனவே இந்த நாளில் வந்து இந்த திருப்பலியை சிறப்பித்து நமக்காக ஜெபித்த, இன்னும் நாம் குணமளிக்கும் நற்கரணை ஆராதனையை வழிநடத்த இருக்கின்ற அருள் தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக, பங்கு இறை சமூகத்தின் சார்பாக நாம் கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்துக் அன்பார்ந்தவர்களே, இன்று நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடுகின்றோம். எனவே நம்முடைய திருப்பலி தொடக்கத்திலே தந்தை அவர்கள் குழந்தைகளுக்காக ஜெபிக்க சொல்லியிருந்தார்கள். நாமும் இந்த திருப்பலியிலே குழந்தைகளுக்காக ஜெபித்தோம். இந்த குழந்தை தினத்தோடு அந்த நம்முடைய குழந்தைகள் இன்னும் நல்ல அத்தகைய ஒரு ஆரோக்கியமான சூழலோடும் அவர்கள் தொடர்ந்து வளர வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற இத்தகைய ஒரு எண்ணத்தோடு இந்த நேரத்தில் வந்திருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய குழந்தைகள் தின வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கிலே நாம் மறைபிறப்பு ஞாயிறு கொண்டாடுகின்றோம். நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு என அழைக்கப்படுகின்ற அந்த மறைபிறப்பு ஞாயிறை வருடத்திற்கு ஒரு முறை நாம் கொண்டாடுகின்றோம். ஆனாலும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்ற அந்த சிந்தனையை இந்த நாளில் அந்த தினம் நமக்கு அதிகமாக தர இருக்கின்றது. எனவே எப்போதுமே நாம் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்றாலும் இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இதனை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அந்த சிந்தனையை நாம் உள்வாங்குகிறோம். நற்செய்தி அறிவிக்க வேண்டியது திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை இந்த நாள் உணர்த்துகின்றது. எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்காக அந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே இந்த நாளில் நாம் அனைவரும் தவறாமல் ஆலயத்திற்கு வருவோம். அருள் தந்தை பெஞ்சமின் புனித பவுல் குருத்துவ கல்லூரியுடைய பேராசிரியர் வருகை தந்து அந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கின்றார்கள். எனவே நாம் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்வோம். அந்த நாளில் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதே போல அந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக நாம் தருகின்ற அந்த நம்மளுடைய காணிக்கைகளை நீங்கள் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் அவர்களிடம் கொடுத்து அவர்கள் வழியாக மொத்தமாக ஒவ்வொரு அன்பியமாக நீங்கள் சேர்ந்து அந்த காணிக்கை நேரத்திலே
உங்களுடைய அந்த காணிக்கைகளையும் கொடுக்க நான் மீண்டும் உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். எனவே இன்னும் யாராவது கொடுக்காமல் இருந்தால் அன்றைய பொறுப்பாளர்களை நீங்கள் தேடி சென்று கொடுத்து இந்த பணிக்காக உதவும்படியும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பர்களே, மேலும் இந்த நாளிலே நாம் நம்முடைய அடுத்த ஆண்டு திருவிழாவினுடைய பொன்விழா ஆண்டை முன்னிட்டு நம்முடைய ஆலயத்தின் வீட புதுப்பிக்கின்ற பணியை செய்ய இருக்கின்றோம். இந்த நாள்தான் இன்று காலை 10:30 போல அந்த ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் அவர்கள் வந்து இந்த இடத்தை பார்த்திருக்கின்றார்கள், எப்படி என்ன ஒரு டிசைன் அந்த வடிவம் செய்ய வேண்டும் என்று. எனவே இந்த பணிகளுக்காக தொடர்ந்து நான் செபிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொண்டு வருகின்றேன். எனவே அந்த வடிவம், அந்த டிசைன், நாம் செய்ய போகிற பணிகள் எல்லாமே அது கடவுளுக்கு உகந்த வகையிலும் அதே நேரத்தில் நமக்கு செபிக்கின்ற வகையிலும் நல்ல வகையில் அமைய வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து செபிக்கும்படியும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபுவுக்கு நவநாள் கொண்டாடும் இந்நாளில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. எப்பொழுதும் நன்மையை செய்து நல்லவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.
வேளையில் ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிட்டாய் என்றால் உன்னுடைய அழுகுரலுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன அந்த இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி இயேசுவினுடைய பிரசன்னத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உனக்கு முன்பாக என்னுடைய தூதர்களை அனுப்புவேன், உன்னுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாத வண்ணம் உன்னை காப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உன்னுடைய எதிர்காலம் வளமானதாக இருக்கும். நீ வருகையிலும் செல்கையிலும் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்ன இந்த ஆண்டவரை நம்பி இந்த வேளையிலே வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்வது நீ அல்ல, உன்னில் நான் வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நம்மில் செயலாற்றுவதற்காக, அந்த ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசியை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுடைய கவலைகளை சுமந்து கொண்டு வாருங்கள், உங்களுடைய கண்ணீரை காணிக்கையாக்குங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் நான் உங்களுக்கு நிரம்ப கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் தெய்வ பிள்ளைகளை நாம் அனைவருமே இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த மாலை வேளையில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ள குமுறல்கள் எல்லாவற்றையுமே இந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்காக, தண்டனைக்கு வணங்குவதற்காக, நிறைவான ஆசையை இந்த ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையில் இந்த ஆண்டவர் அதிசயங்களை செய்யக்கூடியவர், வல்லமை படைத்த தெய்வம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வம் நம்மிடம் சொல்லுவது என்ன என்றால், நீ என்னுடைய ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை போற்றி புகழும். உன்னுடைய வாழ்விலே இதுவரை நான் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைத்தனத்திற்கும் நீ நன்றி சொல்ல, என்னைக்கு நீ ஆராதனை செலுத்த, எனக்கு நீ ஆராதனை செலுத்துகின்ற பொழுது, என்னுடைய பெயரை நீ உச்சரிக்கின்ற பொழுது, என்னை போற்றி புகழுகின்ற பொழுது உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் உயர செய்வேன், உன்னுடைய வாழ்விலே நான் அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இந்த வேளையில் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடகர் குழுவினரோடு இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்த்தையும் ஆண்டவருக்கு நம்முடைய போற்றுதலையும் தெரிவித்து ஆண்டவரிடம் இருந்து ஆசையை பெற்றுக்கொள்வோம். உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரை போற்றுகின்ற பொழுது, ஆண்டவரை புகழுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நம் பக்கத்தில் இருப்பார். நம் பக்கத்தில் இருந்து நம்முடைய வேண்டுதல்களை உணர்ந்து கொண்டு, நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டு, எல்லாவற்றையுமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தெய்வமாக நம் பக்கத்தில் இருப்பார்.
பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரேல் மக்களை பாலைவன பயணத்திலே வழி நடத்திய பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான். இதோ பகலிலே மேகத்தூணாக இருப்பேன், இரவிலே நெருப்பு தூணாக இருப்பேன், உங்களை எல்லாம் சிறந்த விதத்திலே வழி நடத்துவேன், உங்களுக்கு குறைகள் எதுவுமே நேராத வண்ணம் உங்கள் பக்கத்திலே இருந்து உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையுமே மறக்க செய்வேன், உங்களுடைய கண்ணீரை எல்லாம் போக்குவேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் இந்த வேளையில இங்கு கூடி கொண்டிருக்கக்கூடிய, இந்த மன்னகத்தில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக இந்த வேளையில ஆண்டவரை துதித்து ஆராதனை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து சொல்லுகிறார், உன் பக்கத்தில் நான் இருப்பேன், உன் கூடவே நான் இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன், உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன், உன்னுடைய வேதனையை போக்குவேன், உன்னுடைய கஷ்டத்தை போக்குவேன், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகல செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த ஆண்டவருடைய துணை நம் கூடவே இருக்கும், இந்த ஆண்டவருடைய வழி நடத்துதல் நமக்கு துணையாக இருக்கும் என்கின்ற உணர்வோடு ஆண்டவரை புகழ்ந்து நாம் பாடுவோம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வையெல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வையெல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் நன்மை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் நன்மை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையினால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன், என்னுடைய வார்த்தையின் வழியாக உனக்கு புது தெம்பை கொடுப்பேன், என்னுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்விலே அருமருந்தாக இருக்கும், உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக என்னுடைய வார்த்தை இருக்கும். அதனால்தான் நூற்றுவர் தலைவர் ஓடோடி வந்து, ஆண்டவரே என்னுடைய இல்லத்திற்கு நீ வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அந்த வார்த்தையினால் என்னுடைய ஊழியன் நலமடைவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆவலாக இருந்தார். இது இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த வேளையில இங்கு இருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து சொல்லுவதும் இதுதான், என்னுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யும், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது நடக்க செய்ய என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. என்னுடைய வார்த்தையை கேள், அதை உள்ளத்திலே இருத்தி உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய என்னை புகழ்ந்து பாடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் வளமடைய போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் சுகமடைய போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கின்ற உணர்வோடு நாம் அனைவருமே இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். ஏசையா இரவும்
தினமும் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது, ஆண்டவரை போற்றுகின்ற பொழுது, ஆண்டவருடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை உயர செய்து கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்விலே நிறைய அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரை புகழ்ந்து பாடியிருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் ஆண்டவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய மனதையே ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நெடுஞ்சான் கிடையாக 3 அரசர்கள் வந்து பெத்லகேமில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தை இயேசுவினுடைய பாதத்திலே எவ்வாறு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார்களோ, அதே போல இந்த நற்கருணை பிரசன்னத்தின் முன்பு நாம் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு வல்லமையான காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி காண்பிப்பார். கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் நடந்த போரிலே கோலியாத்து என்ன மனப்பான்மையோடு இருந்தார், தாவீது என்ன மனப்பான்மையோடு போரிட்டார் என்பதை மட்டும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். கோலியாத்து நினைத்தான், என்னுடைய ஆள்பலம், என்னுடைய திறமை, என்னுடைய படைபலம், என்னுடைய உடல் வலிமை, இவை எல்லாவற்றையுமே வைத்து தாவீதாகிய பொடியனாகிய உன்னை தவிடுபடியாக்குவேன் என்று சொன்ன பொழுது தாவீது சொன்னார், நீ உன்னை நம்பி வந்திருக்கிறாய், உன்னுடைய ஆள்பலத்தை நம்பி வந்திருக்கிறாய், உன்னுடைய ஆள்பலத்தை, உன்னுடைய படைபலத்தை, உன்னுடைய திறமையை நம்பி நீ வந்திருக்கிறாய். நான் பொடியன்தான், ஆனால் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன். உன்னோடு போரிடப் போவது நான் அல்ல, ஆண்டவர் போரிடப் போகிறார். ஆண்டவரில் என்னோடு இருப்பதனால் என்னை நீ ஒருபோதும் வெல்ல முடியாது என்று சொல்லி கோலியாத்தை தோற்கடிக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த வேளையில நம் எல்லோரை பார்த்தும் சொல்லுவதும் இதுதான், உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்குள் நான் இருக்கிறேன், நீ எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன கஷ்டங்கள், என்ன கவலைகள், என்ன வேதனைகள், என்ன அவமானங்கள் சந்தித்தாலும் எல்லாவற்றையுமே போக்குவதற்கு, எல்லாவற்றையுமே மாற்றுவதற்கு, உன்னுடைய வாழ்வில அதிசயங்கள் செய்வதற்கு, நீ போரிடக்கூடிய அந்த சூழலிலே உன்னோடு இணைந்திருப்பதற்கு நான் எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை தனிய ஆளாக நான் விட்டுவிடப் போவதில்லை, உன் கூடவே இணைக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் எல்லாருமே முழந்தால் படித்துக் கொண்டோம். நற்கருணையில் பிரசன்னமாகி இருக்கக்கூடிய ஆண்டவரை உற்று பார்த்து உருக்கத்தோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையை இவர் மாற்றி காண்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்து காட்டுவார். என்ன வேண்டுதல் நம்முடைய உள்ளத்திலே இருந்தாலும் எல்லா வேண்டுதலையுமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடவுளாக நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையில தெய்வ பிள்ளைகளை எல்லோரும் ஆண்டவரை உற்று பாருங்கள். இந்த ஆண்டவரை பாருங்கள். இந்த ஆண்டவரிடமிருந்து வல்லமை வருகிறது. இந்த ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார், உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகளையும் நான் போக்குகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நீ குறையோடு வாழக்கூடாது, மன நிம்மதி இல்லாமல் வாழக்கூடாது, ஏக்கத்தோடு இருந்து விடக்கூடாது.
உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அவமானங்களை போக்கக்கூடிய கடவுளாக நான் இருக்கின்ற பொழுது நீ எதற்காக அழுகிறாய், புலம்புகிறாய் என்று கேட்கிறாய். பிரியமான பிள்ளைகளே, நைன் ஒரு கைம்பெண்ணை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அழுது கொண்டு தன்னுடைய இறந்த மகனை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய மக்கள் பின்னாடி இவரும் போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த நையின் ஒரு கைம்பெண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்ட வார்த்தை இதுதான், ஏனும் அழுகிறாய், உன் மகன் பிழைத்துக் கொள்வான், கவலைப்படாதே என்று. கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு வந்திருக்கக்கூடிய எல்லோரையுமே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனம்மா அழுகிறாய், ஏனப்பா அழுகிறாய், ஏன் சகோதரனே நீ புலம்புகிறாய், ஏன் சகோதரியே நீ புலம்புகிறாய், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உனக்கு சக்தி கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரவில்லையா என்று. ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு ஆண்டவரை பார்த்து ஒரு கத்தோடு ஜெபிப்போம். இந்த மாலை வேளையில் உன்னுடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிறேன் அப்பா. வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை என்று சொன்னீரேன். அவைகளுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் நான் செய்கிறேன் என்றால் உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்று சொன்னீரே. என்னை நீ கைவிட்டு விட மாட்டேன், என்னை நீ அனாதையாக தவிக்க விட மாட்டேன், நான் பயத்தோடு இருக்க என்னை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இதோ நிறைய சுமைகளை, நிறைய மனபாரங்களை சுமந்து கொண்டு முழந்தால் வடையிட்டு உருக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. இயேசுவே, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை நினைக்கின்ற பொழுது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலையை நினைக்கின்ற பொழுது என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடுகிறது. நான் வாழக்கூடிய வாழ்க்கை முறை கண்டிப்பாக எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையாக இல்லை ஆண்டவரே. உடல் வேதனை ஒரு பக்கம் என்னை வாட்டுகிறது, உடல் நோய்கள் என்னை தவிடுபடியாக்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ மருந்து மாத்திரைகளை உட்கொண்டாலும் கூட எனக்கு பரிபூரண சுகம் கிடைக்கவில்லை. இந்த உடல் சுகம் சரியில்லாத காரணத்தினால் என்னுடைய வாழ்க்கையில நிறைய மன உளைச்சல் இருக்கிறது. நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையினை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இறைவா. இயேசுவே, இயேசுவே, என்னுடைய குடும்பத்திலே கணவருக்கும் மனைவிக்கும் சரியான புரிதல் இல்லை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சரியான புரிதல் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் சண்டை சச்சரவு. ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற நிலையை கூட நிறைய நேரத்தில் நான் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அப்பா. இயேசுவே, இயேசுவே, எல்லாவற்றையும் உம்மால் மாற்ற முடியும். என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான நிம்மதியை உம்மால் கொடுக்க முடியும். எனக்கு தேவையான நல்ல உடல் சுகத்தை உம்மால் கொடுக்க முடியும் என்கின்ற விசுவாசத்தோடு தான் இந்த வேளையில உன்னுடைய பிரசன்னத்தில ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. இயேசுவே, படிக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகள் நல்ல விதத்திலே படிக்க வேண்டும், எதிர்காலத்திலே சிறந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும், படிப்பிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பிள்ளைகளாக வளர வேண்டும் என்பதற்காக எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையுமே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, படித்து முடித்த எங்களுடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல எதிர்காலம் அமைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, திருமண வயதுக்கு வந்தும் கூட இன்னும் திருமண காரியம் நடக்காமல் எங்களுடைய பிள்ளைகள் அங்கும் இங்கும் அலைகிறார்கள், ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், கஷ்டங்களை அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு திருமணமாகி இன்னும் அந்த தம்பதியினர் குழந்தை பாக்கியத்தை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்காவது சென்று எங்காவது ஆசை கிடைக்காதா என்கின்ற ஏக்கத்தோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளையும் உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வயது முதிர்ந்த நிலையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில
வயசாகி போச்சு, உனக்கு என்ன வேலை என்று அவமானப்படுத்தப்படக்கூடிய சூழலிலே எத்தனையோ நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எல்லோருக்குமே நீரே ஆறுதலாக, நீரே துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, உம்மால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. எல்லாம் உம்மால் முடியும், எல்லாம் உம்மால் முடியும். எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான சக்தியை கொடுக்க உம்மால் முடியும். எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுக்க உம்மால் முடியும் என்கின்ற விசுவாசத்தோடு தான் இந்த வேளையில ஒழுக்கத்தோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை திறந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான அவமானங்கள் எல்லாவற்றையுமே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான நிறைவை கொடுத்து நிம்மதியான வாழ்வு வாழ அருளை தரமே என்று ஆண்டவரே உம்மை பார்த்து விருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்டு அருள் புரியும் அன்பு ஆண்டவரே. பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிலனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. மாண்புயருளனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியத தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு வைத்துச் சென்றீரே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் பொய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவமை மன்றாகின்றோம்.